एवं भक्तिः सकलभुवने निक्षिता न श्रुता वा किं शास्त्रौकैकिमिह तपसा गोपिकाप्यो नमोऽस्तु इत्यानन्दकुलमुपगतं गोकुलादुत्तमं तं दृष्ट्वा हृष्टो गुरुपुरपते पाहि मां मामयौकात् सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द. இந்த 11வது ஸ்லோகத்தில் ஆனந்தமடைந்த கிருஷ்ணன் உத்தவரை கண்டு கழிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கோபியர்கள் உன்னிடம் தீவிர பக்தியை கண்ட உத்தவர் அனந்தத்தில் மெய்மறந்தார். இப்படிப்பட்ட பக்தியை பார்த்ததும் இல்லை, கேட்பதும் இல்லை. பல சாஸ்திரங்கள் ஏன் படிக்க வேண்டும், ஏன் தவம் செய்ய வேண்டும்? தவத்தாலோ சாஸ்திரங்கள் கற்றதாலோ செலுத்த முடியாத ஆழ்ந்த பக்தியை இந்த கோபியர்களிடம் நான் கண்டேன் என்று உத்தவர் மிகவும் ஆனந்தமடைந்து கோகுலத்திலிருந்து திரும்பி வந்த உத்தவரை கண்டு நீ மிகவும் மகிழ்ந்தாய். இப்படியுள்ள மகிமையை கொண்ட குருவாயூரப்பா, நீயே இந்த வியாதியிலிருந்து என்னை காக்க வேண்டும் என்று பட்டதிரி வேண்டிக் கொள்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் திருவடி தாமரைகளில் நாமும் நம் ஆரோக்கிய சௌக்கியத்திற்கு வேண்டிக் கொள்வோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.